ஹாய் வெல்கம் டு செமகோல் சேனல். 2 வாரமா நாங்க வரவே இல்லை வீடியோக்குள்ள. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தீபாவளி செலிப்ரேஷன்ல இருந்தோம். ஸோ இன்னைக்கு உள்ள எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் வீக் 8ம் 9ஓட ரிசல்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட ஜேஜேஎன் பாலா புந்திருக்காங்க. ஆனா புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க, குகன். ஹவ் ஆர் யூ குகன்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் ஜேஜேஎன் பாலா எப்படி இருந்துச்சு தீபாவளி? சூப்பர், சிறப்பா செம்மையா இருந்துச்சு. மான்செஸ்டர் யுனைடெட் ஜெயிச்சனால உங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான். பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டே கலப்ப. பக்கத்துல ஒருத்தர் சோகமா உட்காந்து இருக்கான். எல்லாருக்கும் ஓகேனா ஒரு 30 செகண்ட் அமீல அஞ்சலி கொடுக்கலாம் லிவர்பூலுக்கு. ஏன்னா பிளேயர்ஸ்லாம் ஆர்ஐபி. ஏய் வாங்கடா, ஏய் பாடா. அண்ணா குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாது போலாம்ண்ணா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். இன்னைக்குள்ள எபிசோட்ல அவங்களும் சேர்ந்து வந்துருவாங்க. சரி, ஓகே. நம்ம கேம் வீக் 8 9 பத்தி சின்னதா ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். ஓகே, கேம் வீக் 8ல பாத்தீங்கன்னா செல்சி வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3 அடிச்சாங்க. அண்ட் தென் கேம் வீக் 9ல பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க சண்டர்லாண்ட் கூட. ஆமா, நீ என்ன நினைக்கிற? செல்சி 3 ஜெயிச்சாங்க, ரெட் கார்டு வாங்கியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சண்டர்லாண்ட் கூட 2-1 தோத்துட்டாங்க, அதுவும் ஹோம்ல. அதேதான். ஆக்சுவலி சண்டர்லாண்ட் கூட தோத்துது வந்து அன்எக்ஸ்பெக்டட் கேட்டேன். ஆனா செல்சி இந்த வருஷம் பிஆர் வின் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, அந்த அளவுக்கு ஒன்றும் வரல. கேம் பிளே வைஸும் சரி, ஸ்குவாட் டைப் ஓகே, இந்தியோட இப்போ கம்பேர் பண்ணா ஸ்குவாட் டைப் இன்னும் பெட்டரா இருக்கு. ஆனா அதுவுமே பத்தாது. ஏன்னா ஒரு காம்படிஷன் இல்லை, நிறைய காம்படிஷன் விளாடுறாங்க, எல்லா காம்படிஷன்லையும் இருக்காங்க. ஒன்னொன்னே கேம் டைமிங், அப்புறம் அந்த கேம் ஸ்பேஸ், அதுக்குமே வந்து அவங்க ஸ்குவாட் ரொட்டேட் பண்றாங்க தான். ஆனா அந்த அளவுக்கு, அதாவது சாம்பியன் ஆகிற அளவுக்கு இன்னும் வரல, ரொம்ப டைம் எடுக்கும். வேர்ல்டு சாம்பியன் கிட்ட எப்படி இல்லையா? நீங்க தான் வேர்ல்ட் சாம்பியனா வேற ஆயிட்டீங்க. நீங்க போன சீசனை கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க யூரோ கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டீங்க. இல்ல, கான்ஃபரன்ஸ் லீக்ல ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தா வேர்ல்ட் சாம்பியனை ஜெயிச்சிட்டு வந்துட்டீங்க. இந்த சீசன் வந்துட்டு ஓவர் ஹைப்பா இருந்துச்சு செல்சிக்கு, டைட்டில் கண்டிப்பா ரேஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு சண்டர்லாண்ட் கூட தோத்தது பார்த்தா எங்களுக்கே ஷாக்கா இருக்கு. நீங்க கண்டிப்பா, நாங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 அடிப்பான்ட்டு. இது என்ன சிஸ்டம் தான் ப்ராப்ளமா இல்ல பிளேயர் இல்லையா? என்ன காரணம்? இல்ல, சிஸ்டம் பிளேயர்ஸ்னு சொல்ல முடியாது. இந்த இன்டென்சிட்டின்னு ஒன்று வருவாங்க. இப்போ சாம்பியன் ஆக போறாங்கன்னா அந்த சீசனே தெரியும் எப்படி ஆடுவாங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தெரியும். அந்த ஒரு பேஸ் இருக்கும், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஆனா இந்த சீசன் செல்சிட்டு அது ஒன்றும் வரல. என்ன கேட்டால் அது வந்தாதான் வந்து டைட்டில் வின் பண்ற அளவுக்கு ஒன்றும் வரும். இப்போ சிஸ்டமை பிளேம் பண்ண முடியாது, கோச்சை பிளேம் பண்ண முடியாது, என்ன ஸ்குவாட் டைப்பை பிளேம் பண்ண முடியாது. இதுதான் டைம் எடுக்கும். ட்ரஸ்ட் த ப்ரோசஸ். ஓகே, ஜேஜே நீ என்ன சொல்ல விரும்புற செல்சி பத்தி? நம்ம அவங்களே அடிச்சோம், அப்புறம் அவங்க லிவர்பூல் அடிச்சாங்க, நம்ம லிவர்பூலையும் அடிச்சோம். அப்புறம் சண்டர்லாண்ட் இப்ப 4ஆவதா இருக்கிற சண்டர்லாண்டையும் அடிச்சோம். தெரியல செல்சி என்ன மூட்ல இருக்கானுங்கன்னே தெரியல. ஒரு மூட்ல ஒரு கேமுக்கு வரானுங்க போல. ஆனா ஒன்னே ரெட் கார்டு வாங்கிருந்தோம் அவனுக்கு, கோலியா தான். இன்னைக்கு கூட வாங்கினானுங்க. EFL கப்பா? EFL கப், ஓகே. அதுலயும் இன்னைக்கு ரெட் கார்டு தான் போல. யாரு? டெலாப்பா? என்ன ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்னா, நாங்க டெலாப் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எம்யூ. சோ செல்சி வாங்கிட்டு போயிட்டான். சோ ரொம்ப சந்தோஷம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவனோட இல்ல, எம்யூ வந்து முக்கியமா அவனதான் வாங்கலான் இருந்தானுங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா. சீப்பா ஓ கர்னாச்சோ, அவனை பத்தி சொல்ல மாட்டேன். கர்னாச்சோ எப்ப அங்க அனுப்பி விட்டுமோ அன்னைக்குதான் நம்மளுக்கு விடுவு காலம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அங்க ஒரு போயிட்டு ரீக்ரியேஷன் பண்ணால செலிப்ரேஷன், அத பத்தி நீ என்ன நினைக்கிற குகன்? அது என்ன கேட்டா செலிப்ரேஷன் மேட்ச் ஒன்றும் வரல. இன்னும் திருப்பி பெக் பாஸ் தான் நிறைய பண்றான். அன்னைக்கு ஒரு மூவ் ஜோக்கா பண்ணோம், அது விட்டு தான் நான் பார்த்தேன். அது பண்ணுவாப்ல ஒரு கேம்ல. ஓகே ஓகே.
இந்த செல்சில கொஞ்சம் சத்தமா பேசுங்க கொஞ்சம் வழங்க மாட்டேது. ஓகே ஓகே. ஓகே பாலா, உன்னோட கருத்து இதுல ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு செல்சி வந்து நான் எதிர்பார்த்தேன் ஒரு சாம்பியன் ஆயிட்டோன்னு, இன்னும் கன்சிஸ்டன்டா மென்டல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், யார வேணா அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்னு. ஆனா மரேஸ்கா அன்னைக்கு சொல்றான் டீமை வந்து மாத்திட்டோன்னு. லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒரு வாரமா பண்ண ஐடியா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு புதுசா ஒரு டெக்னிக்கோட வந்து விளையாண்டுருக்காங்க சண்டர்லாண்ட் கூட. அதனால என்னால பிளேயர்ஸை வந்து இன்னும் சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா பிளேயர்ஸ் கிட்ட அந்த ஒரு ஹவர்ல பிளேயர்ஸ் புரிய வைக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. ஆமா. சோ என்ன கேட்டா அது ஒரு காரணமாவே இப்ப ஸ்லாட்டுமே அந்த மாதிரிதான். ரொம்ப டெக்னிக் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுன்னு சொல்றதோட அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க பிளேயர்ஸ் எல்லா சிஸ்டம்க்கும் அடாப்ட் பண்ணணும். அதுதான். ஸோ அது மேனேஜர் கையில தான் இருக்கு. மேனேஜருக்கும் ஆஃப்கோர்ஸ் அதுல வந்து பங்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்க தூக்கும் போதெல்லாம் நம்ம பிளேயர்ஸை பத்தி அவ்வளவு பேசுறது இல்லை. மீடியா எல்லாமே மேனேஜர், சிஸ்டம், டெக்னிக்கு, ஐடியா, இதுதான் அவுட்டுன்றாங்க. இப்ப இதேதான் வந்து லிவர்பூல்லயும் நடக்குது. இப்ப செல்சியும் லிவர்பூலும் கம்பேர் பண்ணா நான் செல்சி அவ்வளவு துருன்னு சொல்ல மாட்டேன். பட் செல்சி கிட்ட ஒரு இன்கான்சிஸ்டன்சி இருக்கு. அது நான் மீளா ஏன்னு சொல்லுவேன். செல்சி எல்லா கேமும் பாத்தீங்கன்னா ஸ்குவாட ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்குள்ள கேம் கூட டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்குவாட் தான். எல்லாரும் கேம் ஸ்டார்ட் பண்ற நீங்க ரூத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெயிச்சிட்டாங்க. இல்ல இன்னைக்குள்ள கேம் கூட பாத்தீங்கன்னா நீங்க 3-0 லீடுக்கு போயிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் கோல் வாங்கிட்டீங்க. அதான் அந்த ஒரு பிரச்சனை உங்கள்ட்டையும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். போன கேம்லயும் அதான் நடந்துச்சு. இப்ப எம்யூல எப்படி ஒரு ப்ரூனோ மாதிரி ஒருத்தர் இருக்கானோ, செல்சில அந்த மாதிரி ஒருத்தன் இல்ல. பால்மர் தான் இருக்கான், அவனதான் நம்புறானுங்க. இப்ப ரீஸ் ஜேம்ஸ் வந்து கீழே, அவனால வந்து டீமை கொண்டு போக முடியும். அதை பினிஷ் பண்றது, கிரியேட் பண்றது வந்து நடுவில் ஒருத்தன் வேணும். என்ன சொல்றேன்னா நல்ல பிளேயர் சொல்ல வரல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஒரு லீடர். எஸ், சிஸ்டம் எப்பயுமே கரெக்டா வச்சுக்கிறதுக்கு அந்த கேம் பாலிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர். சரி, ஓகே. அடுத்த டீம் பத்தி போயிடுவோம். மான்செஸ்டர் சிட்டி 8வது கேம் வீக்ல வந்து எவர்டனை சந்திச்சாங்க, 2 கோல்ஸ் அடிச்சாங்க. ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா எஸ்டன் வில்லா கூட தோத்துட்டாங்க. இவங்கள்ட்டையும் அதே கண்டினியூட்டி இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆலன் ஃபார்ம்ல இருந்தான். எஸ்டன் வில்லா கிட்ட 1-0 தோத்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீ நினைக்கிற? நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஃபுட்பால் மாறிடுச்சு. இந்த மாதிரிலாம் இல்ல, யார்கிட்ட தோப்பான்னு தெரியாது. ஆனா எல்லா கேமுக்கும் ரெடி ஆகி போற டீம் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா சாம்பியன் ஆகும். ஸோ பிசிக்கலும் சரி, மென்டாலிட்டியும் சரி, என்னைக்குமே ரெடியா இருக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ உள்ள டீம் வந்து எல்லாத்துக்குமே அந்த 100 மில்லியன் கேப் கிடைக்குது. ஸோ எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. யார் முன்ன மாதிரி இந்த ஃபுல் ஹேம்ல சைஸான பிளேயரு, வெட்டரன் பிளேயர் அப்பெல்லாம் இல்லை. எல்லாமே பொடியானுங்க, எல்லாம் ஓடுற பிளேயர்ஸ், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோட ஆடுறானுங்க. ஸோ அஸ்டன் வில்லா எம்யூவோட 1 பாயிண்ட் தான் கீழே இருக்கானுங்க. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் ஆகலாம் சிட்டி அடிச்சது. ஓ அடிச்சிட்டானா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா சிட்டியுமே அவன் வந்து அலான் ஒண்டி தான் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பாலா சொன்னாரு அலான் இல்லைன்னா அவங்க கதை தானே. அன்னைக்கு அலானை முடிச்சுட்டானுங்க. இன்னொரு காரணமா என்ன பாக்குறேன்னா, சிட்டில நிறைய ரொட்டேஷன் நடக்குது பிளேயருக்குள்ள. இந்த கேம் வீக்ல சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா ஒரு கட்டத்துல இபிஎல் அவன் வந்து இபிஎல் 3வது சீசன்லாம் அவன் என்ன டீம் போட போறான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர டீம் ஜெயிச்சுட்டு போவான், வின் பண்ணிடுவான். ஒரு கேடிவி அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான், அடுத்த கேமே தூக்கிடுவான். இருக்க மாட்டான். ஸ்டெர்லிங்கும் வச்சிருப்பான், அப்புறம் மாரேஸ் இருப்பான். ஸோ இது வந்து கோடியாலா வந்து அது எல்லாத்துக்கும் இப்படிதான். எமோடியும் இப்போ ரொட்டேட் பண்றானே. அன்னைக்குலாம் செஸ்கோ இறக்கல ஒரு கேம்ல, திடீர்னு ரொம்ப சுங்கா அப்புறம் மவுண்ட் இறக்கி விட்டான். ஸோ ரொட்டேஷன்ல எதுவும் இல்லை. மெக்வாயர் லிவர்பூல் கூட இறக்கி விட்டான். ஸோ ரொட்டேஷன்ல எதுவும் இல்லை. நம்ம டீமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம், பிச்சில் என்ன பண்ண போறோம். அதான் இப்ப சிட்டில இந்த மாரேஸ்லாம் இருப்பானே, வந்தாலுமே ஒரு கேம் சேஞ்ச் பண்ணிடுவான். வந்தா திடீர்னு போடுவான், ஏதோ பண்ணுவான். அப்ப பீக்ல இருக்கும்போது சிட்டில இப்ப அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். சவினியோ இருக்கா, சவினியோ, செர்கி எல்லாம் ஒன்னும் ஃப்ளாரிஷ் ஆகல. டொக்கு ஓகே. சோ அதான் அந்த அளவுக்கு ஒன்னும் கிளினிக்கல் ஆகல. செர்கி கிட்டத்தட்ட 20 கிலோ குறைஞ்சிக்கலாம். 20 கிலோ கிட்ட வருவானுங்க, அவனுங்க வருவானுங்க.
அது பெருசா ஒரு ஷாக்கா ஒரு பரவாயில்ல. சிட்டி எப்பயுமே எஸ்டர்னல் கிட்ட தூக்கம் நீங்க மெயினா அந்த கோலிக்கு வாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். கோலி ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்சனல் வரிசையா பார்த்தனா பெரிய லெவல்ல ஜெயிக்கல, கோல் ஸ்கோர்ல ஃபுல்ஹாம் கூடயும் 1-0 தான் ஜெயிச்சாங்க. அடுத்த கேம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் கிட்டயும் 1-0 தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியது 3 பாயிண்ட் தான். அதான் லாஸ்ட் சீசன்ல வந்து அதை நிறைய டிராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கோல் வேணும் நினைச்சு நிறைய கோல் கன்சிட் பண்ணாங்க. இந்த சீசன் வந்து தெளிவா இருக்காங்க போலக்கு, ஜெயிச்சா போத கேமு. ஏன்னா டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வேணும்ல 1-0 ஜெயிக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னா எப்ப வேணா ட்ரா ஆயிடலாம். ஆனா அதுவே போதும்னு நினைச்சு விளாடுறது வந்து எத்தனை நாளைக்கு இது தாங்க முடியும் ஆர்சனல்னால? இல்ல, அவனுங்க செட் பிளே தான் அடிக்கிறானுங்க. ஓபன் பிளேல 14ஆவதா 12ஆவதா இருக்கானுங்க, 20ஆவதா இருக்கானுங்க ஓபன் பிளே ட்ரைல. ஸோ அவனுக்கு செட் பீஸ்ல தான் 1ஆவதா இருக்கானுங்க. ஸோ அவனுங்க அதுலயே அடிச்சு எப்படிச்சும் கப் அடிக்கலான்னு பாக்குறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பிரீமியர் லீக்ல நடக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல முடிச்சு விட்டுருவானுங்க பொன்கோஸ் கசி. ஆனா நீ கிறிஸ்டல் பேலஸ் ஸ்கூல்லாம் அந்த முக்கியமான ஒரு டிசிசிவான ஒரு கோல் வந்து அடிச்சான் எஸ்ஏ, அதுக்குதான் வாங்கினானுங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது. ஆனா ஆர்சனல்ட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஜெர்மியா சொன்ன மாதிரி தான், இப்போ உள்ள ஃபுட்பால் மாடர்ன் ஃபுட்பாலுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அவனுக்கு அதை கரெக்டாக செய்யறானுங்க. அந்த விஷயத்துல அர்த்திதா பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மூவ் பண்ணாங்க. 5 வருஷமா வச்சு அந்த இது கூட செய்யலாம். அதேதான். அதெல்லாம் என்ன கேட்டா ஆர்சனலுக்கு பேர் மினிமம். இப்பயுமே அதே தான் சொல்லுவேன். அவனை போய் இந்த வருஷம் லீக் அடிக்கணும்னா இது எல்லாமே நம்ம சொல்றது வேஸ்ட். ஒண்ணுமே செட் பீஸ் தான். ஆனா அவங்களுக்கு அது போதுமே, 2வது வாரத்துல போதுமே. அதான் நம்ம போதும்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் ஃபேன்சி அப்படிதான். ரெண்டாவது ஓகேனா ரெண்டாவதுக்கு தே ஆர் வெரி எலிஜிபிள், அது பார்த்தாலே தெரியுது. பட் சாம்பியன் ஆகிறதுக்கு அந்த கேமை கில் பண்ணணும், கில் பண்ணி சாம்பியன்ற மாதிரி விளையாடணும். அது ஆர்சனல் கிட்ட நான் ஒன்றும் பார்க்கல. பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ கன்சிஸ்டன்ட்ல 20 டீம்ல அவங்க தான் நிறைய வின் வச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் லீக் லீடர்ஸ். இன்னொரு விஷயம், 75 மில்லியன் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கிட்டு வந்தாங்க. அவன் வந்ததுக்கு இப்போ அவன் விளையாடுற ரோல்ல வேற எவனாவது ஒருத்தனை பட்ஜெட்டா ஒருத்தனை வாங்கிட்டு வந்து அந்த ரோல்ல வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா போன சீசன் அவன் பாத்தீங்கன்னா யோக்ரஸ் 40 கோல் மேல அடிச்சிருப்பான் அந்த சீசனே. இப்ப இங்க ஆர்சனலுக்கு வந்து அவனுக்கு கோலே கிடைக்கலன்றப்ப இதுக்கே அந்த இவனை வாங்கிட்டு வந்தீங்க, அதுக்கு பிரச்சனை வேற ஒருத்தர் பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்குமே, அந்த மாதிரி கதையா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஆர்சனல் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கினா சரி, அவனோட சாய்ஸ் வந்து செஸ்கோவா தான் இருந்தான். கைகோரஸ் தான் ஆர்சனலுக்கு வரேன்னு சொன்னதுனால வாங்கியிருக்கானுங்க. நம்ம மெம்பர் பாலா என்ன சொன்னார்னா, தெரிஞ்சுதான் வந்திருக்கானா அவனுக்கு இப்படிதான் சான்ஸ் கிடைக்கும், வந்துலாம் இப்படிதான் கிடைக்கும். ஸோ இப்ப அவனை நம்பி டீம்ல ஆடல, அந்த டீம் ஜெயிச்சுன்னா இவன் கோல் அடிப்பான். அப்படிதான் இருக்கு பார்க்க. இது எப்படியே போச்சுன்னா ஒரு 1-2 சீசன்ல அவன் வேற டீம் போயிடுவான். இதுதான் வந்து ஆர்டேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் ப்ராஜெக்ட்ல கைகோரஸ் கிட்ட. நீ 8 கேம் கோல் அடிக்கலனாலும் நீ அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், உன்னால அப்படி இருக்க முடிஞ்சா வானு. ஸோ இங்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் மோட்டிவ் போய் லீக் அடிக்கிறது தான் அந்த டீம்ல. பார்ப்போம் கப் அடிக்கிறாங்க. அடுத்ததா எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரே விஷயம், மான்செஸ்டர் யுனைடெட் 3 கேம் இன் ரோ வின்னிங்ல இருக்கோம். எப்படி இருக்கு? லிவர்பூல் அடிச்சோம், அதுக்கப்புறம் பிரைட்டன் அடிச்சோம். கடந்த ஒரு சில சீசனா வந்து பிரைட்டன் கிட்ட நம்ம ஜெயிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்கார்டு, லிவர்பூல் கூட ஹோம்ல 10 வருஷமா நம்ம ஜெயிக்கவே இல்லை. இது ரெண்டுமே பிரேக் டவுன் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு? நல்ல சூப்பர், சூப்பரா எதிர்பார்த்தோம். இன்னமே ஒரு ரியாக்ஷன் ஸ்குவாட் கிட்ட இருந்து டெலிவர் பண்றானுங்க. ஹாப்பி. தென் சிஸ்டம் இப்ப யாரும் கொஸ்டின் பண்றதுல நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி தோக்குறப்ப இந்த சிஸ்டம் சரி வராது, அந்த சிஸ்டம் சரி வராதுன்னு இப்ப ஜெயிக்கிறப்ப யாரும் சிஸ்டம் நல்லா வந்தவனே பேசுறதுக்கு எதாவது இல்ல, எம்யூ வாங்க போறான்னு சொல்லி புது டாபிக் கொண்டு வந்துட்டானுங்க. அப்படிதான். சோ நீ எப்படி பாக்குற லிவர்பூல் கூட ஜெயிச்சது? நம்ம லக்ல ஜெயிச்சுமா இல்ல ஒரு பில்டப் இருந்துச்சு அதனால ஜெயிச்சோம்னு? ஃபுட்பால்ல வந்து லக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது யாரு பக்கத்துல இருக்கோன்னு கேம் பார்த்தாலே தெரியும். போன சீசன் என்ஃபீல்ட்ல மெக்வாயர் வந்து அடிச்சது நம்மளுக்கு லக்கு இல்ல, அது வந்து டிரா கேம்ல முடிஞ்சிருச்சு.
ஆனா இந்த வருஷம் ரொம்ப தெளிவா வந்தானுங்க எப்படி வரணும்னு. நம்மளுக்கு எங்க லக்குனா அந்த டீம்ல கப்போன்னு ஒருத்தர் தான், அவன் தான் 100% ட்ரை பண்ண ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. அவன் கோல் பூராது இருந்தது நம்ம லக்கு. பூந்துருச்சுன்னா கதை வேறமே ஆயிருக்கும். ஆனா ஊர்ல நம்மளோட வாய்ப்பை கரெக்டா பாய்ச்சிக்கிட்டோம், 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அங்க இருந்து 3 பாயிண்ட் எடுத்துட்டு வெளியே வருது அவ்வளவு பெரிய ஈஸி இல்ல. போன வருஷம் நொத்திங்க மூடி தான் செஞ்சான். ஸோ இந்த வருஷம் நம்ம செஞ்சிருக்கோம், ரொம்ப ஹாப்பி. பெரிய விஷயம். நம்ம 16ஆவதா முடிச்சு போன வருஷம், இந்த வருஷம் 200 மில்லியன் செலவு பண்ணி 450 மில்லியன் செலவு பண்ண டீமை ஹோம்லயே போய் போட்டோம். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஆனா எனக்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பூஸ்டிங், பிளேயருக்கெல்லாம் பூஸ்டிங். மறு கேம் தெரியுது, பிரைட்டனை உரிச்சு விட்டானுங்க, ஓட அடிச்சானுங்க. பிரைட்டன் முடிஞ்சு முக்கி ஃப்ரீ கிக்லயே கார்னர்லயே ஒன்று அடிச்சான். எம்மி வாயை மூடி சொல்லிட்டு 4வது ஒன்று போட்டான். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் கேம்ல தெரியுது. இப்போ சில டீம்ல 1ஆவதா இருக்கிற டீம்ல செட் பீஸ்ல தான் அடிக்குது, நம்ம ஒன்றும் கிரியேட்டிவா அடிக்கிறோம். ஸோ இது தொடரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே, நான் அதை அடுத்த கேள்வி அதை வச்சுதான் வச்சிருந்தேன். பிரைட்டன் 3-0 போயிட்டோம், அதுக்கப்புறம் 2 கோல் கன்சிட் பண்ணது இன்னும் கொஞ்சம் கான்சியஸா வேணுமோ டிஃபென்ஸ்ல? நம்ம சாம்பியன் கிடையாது, நம்ம இப்பதான் ரீபீட் பண்ண வர டீம். சோ அது வந்து பிரைட்டனோட பிளஸ். அது அவங்ககிட்ட அப்படி இருந்தா முடிச்சு விட்டுருவான். இல்லையா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு நீ ஒரு டீம் கூட விளாட போறேன்னா அவன் அப்படிதான் விளாடுவான்னு நீ முன்னாடியே கணிச்சிடுற. அதை வச்சுதான் நீ பிளே பண்ற சீசன் வாய்ஸ். 3 கோல் லீட் போயிட்டோன்னே அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கொஞ்சம் தெனாவட்டா விளாடுவோம் அப்படின்னு பண்ணனாலதான் 2 கோல் பூந்துச்சோ அப்படின்னு தோணுச்சு. கெசமீரோ ஒளியாக்கிட்டு மைனோ வந்தோன்னா கேம் ஆஃப் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு கெசமீரோ கேம் கண்ட்ரோல் வச்சிருந்துருக்கான், அது ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இப்ப மரேஸ்கா எப்படி சண்டர்லேண்ட் கேமுக்கு சண்டர்லேண்ட் பேக் ஃபைவ்ல வந்தோடனே கேமை மாத்தினானோ, அதே மாதிரிதான் எம்யூ கண்டிப்பா கேமை மாத்திருப்பான். ஆனா நம்ம டீம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, சொன்ன பேச்சை கேட்டு என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ செய்யுது. அதுதான் மேட்டர். கோல் வாங்குறதுலாம் மேட்டரே கிடையாது. எவன் கோல் வாங்கல, யார் கோல் வாங்கல. ஸோ ரியல் மேட்ரிட் தான் கோல் வாங்குறான், பார்சிலோனா கோல் வாங்குறான், பயன் கோல் வாங்குறான். கோல் வாங்குறது மேட்டர் இல்லை. 3 பாயிண்ட் எடுத்து கிளம்புறோமா, நம்ம கிளீன் ஷீட் நான் வந்து கிளீன் ஷீட் தான் வந்து சொன்னேன், கிளீன் ஷீட் எடுப்போன்னு. ஆனா அது மேட்டரே இல்லை, பிரச்சனையே இல்லை. 2 கோல் தானே, அது ஒரு ஃப்ரீ கிக், அடியான ஃப்ரீ கிக். கார்னர் வந்து மில்லர்னாலையும் அப்புறம் அந்த ஃப்ரீ கிக்னாலையும் தான் அவனுக்கு 2 கோல் வந்துச்சு. மற்றபடி ஓப்பன் பிளேல கேம் ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, இப்ப நீ கார்னர் சொன்னனால நான் கார்னருக்கே வரேனே. இப்ப வந்து நீ மில்லர்னாலையும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கார்னர்ல கோல் போட்டது. நான் அந்த இடத்துல என்ன பாக்குறேன்னா, சிர்கி அவன் வந்து மேன் மார்க்கிங் பண்ணலையோ, அவன் மிஸ்டேக். ஆனா அந்த பந்து அங்க வரணும் எவனை எதிர்க்கு பார்த்திருக்கவே மாட்டான், உள்ளுக்கு பூர்வம் தான் பார்த்திருப்பாங்க. ஏன்னா லெமன்ஸ் வந்து கிளைம் பண்ணிடுவானே, அவனுக்கு லெமன்ஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவனுக்கு உள்ளுக்கு த்ரோ பண்ணல, வெளியே கொடுத்தானுங்க. அந்த கோல் அடிச்ச பிளேயருமே அதான் மொதல் கேம் எம்யூ கூட, அவன் புது பிளேயரு. ஸோ அவனுக்கு தெரிஞ்சு அடிச்சிருக்கானுங்க. ஜெக்ஸி வந்து அலட்சியமா இருந்துடக்கூடாது. ஆனா நான் அதை வச்சு ஒரு எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டேன். இனிஷியலா கெசமீரோ கேம்ல இருக்கிற வரைக்குமே கேம் 3 கோஸ்ட்ல தான் இருந்துச்சு. அதனாலதான் அவன் மைனோவே உள்ள இருக்கிறான். ஏன்னா அந்த கேம்ல எந்த பிரஷரும் வாங்கவே இல்லை எம்யூ. ஃபுல்லாவே எம்யூ 4வது கோல் அடிக்கிறதுக்கு தான் போயிட்டு இருந்தான். அதனாலதான் மைனோ உள்ள இறக்குனது. டோர்கோ பண்ண மிஸ்டேக் அது. அந்த ஃப்ரீ கிக் வந்து தேவையில்லாம ஒரு ப்ரெஷர் நம்மளே இன்வைட் பண்ணிக்கிட்டோம். அதனால அந்த 2 கோல், இல்லைன்னா அந்த கேம் அப்படி போயிருக்காது. நான் என்ன சொல்றேன்னா அது கதையே இல்லைன்ற. அதான் அது கதையே இல்லை. அது கோல் அடிக்கிறிய திருப்பியும் 3 பாயிண்ட் கிடைச்சிச்சா சந்தோஷம். இப்ப நம்மளுக்கு அதான் தேவை. கோல் வாங்குறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நம்ம அந்த இடத்துலயும் இல்லை. ஏன்னா 14வது முடிச்சோம், வாங்காத கோல்லாம் வாங்கணும். ஸோ இப்ப கோல் வாங்குறத பத்தி பெருசு பார்க்கல, கோல் அடிக்கிறானுங்க, ஹாப்பியா இருக்கு. ஓகே, சரி, தொடர்ந்து பார்ப்போம் எம்யூ வந்து இது கண்டினியூ பண்றாங்களா இல்லையான்னு. சரி, அடுத்ததா பார்த்தா லிவர்பூல் கிட்ட வருவோம். பாலா, நீ என்ன நினைக்கிற? லிவர்பூல் கன்சிஸ்டன்டா 4 கேம் தோத்துறாங்க. ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கு. கொனாத்தே நான் நினைக்கிறேன் இருக்கிற எல்லா மீடியாவும் இப்ப ஏதாவது கதைனாலே இல்ல அவங்க சென்டர் பேக் ரொம்ப துருவா இருக்காங்க, அவங்க சென்டர் பேக் தான் அவங்க வீக் பாயிண்ட் டீலிட்டே சொல்றான். அதை
டீலிட்டுக்கு ஏன் சொல்றான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நேஷனல் டீம்ல அவனை எடுத்துக்கிட்டு வெண்டைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலயே சொன்னானா தெரியல. ஆனா அதான் உண்மை. இப்ப செம்ம ப்ரெஷர் வந்து வெண்டைக்கு தலையில தான் வந்து உழுந்துட்ட மாதிரி எனக்கு இருக்கு. பிச்சுக்கு வெளியே ஸ்லாட் இருக்கான், ஸ்லாட்டுக்கு விழுவுது அது ஒண்ணு. ஆனா பிச்சில எனக்கு பார்த்தாலே வெண்டைக்கு தான் பார்த்தா ரொம்ப இப்படி கிழிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. இல்லையா? நான் இன்னொருத்தனையும் பாக்குறேன், வைஸ் கேப்டனையும் பாக்குறேன், சாலாவையும் பாக்குறேன் அந்த இடத்துல வச்சு. இல்ல சாலா 10 சீசனா அவ்வளவு கோல் அடிச்சான், ஒரு சீசன் அடிக்கல. மத்தவங்க என்னது புடிங்கிட்டாங்க. அதுதான் என்னோட கேள்வி. சாலாவை சொல்லி என்ன இருக்கு? சாலா போன வருஷம் கப் அடிச்சு கொடுத்தா, இந்த வருஷம் எவனும் ஸ்டெப் அப் பண்ண மாட்டானா? அவனே தான் வரணுமா? இல்லையா? இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறப்ப நீ யார ப்ளேம் பண்ணுங்க? இப்ப நான் ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப மெஸ்ஸி பார்சலோனா இருக்கிறப்ப மாஸ்டர் தோக்குறப்ப டிஃபெண்ட் யாரும் குறை சொல்லலையா? மெஸ்ஸியை தானே குறை சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஒரு டீம்ல ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும் போது, சாலான்னு ஒருத்தர் இருக்கும் போது சாலா மேலதான் அது வரும். ஏன் அவனே அந்த டிஃபெண்டருமே ஒரு சூப்பர் ஸ்டாரா தான் இந்த மீடியா ப்ரொடெக்ட் பண்ணுது வேண்டாய்க்கு. சோ அங்க அவன் ஒண்டி சூப்பர் ஸ்டார் இல்ல, அவனுக்கு 2 பேருக்கு தான் அங்க 400K சம்பளம் ஒரு வாரத்துக்கு. சோ அவன் வந்து அவன் தனி கேட்டகரி, அவனை செய்யறதுக்கு தனியா உட்காந்து ஒரு நாள் செய்யணும். மெயினா வெண்டைக்கு தான் எக்ஸ்போஸ் பண்றான் இப்ப டீம். கோல் எங்க இருந்து வருது? கொனாத்தே வெண்டைக் பண்ற மிஸ்டேக்ல தான் கோல் நிறைய விழுவுது. இதுக்கு முன்னுக்கு கூட அப்படிலாம் இல்ல. இப்ப பண்ண மாட்டாங்க, ட்ராக் பேக் பண்றதுல அன்னைக்கு ட்ராக் பேக் பண்ண எனர்ஜியே இல்ல கொனாத்தேக்கு ஓடி போறதுக்கு. இந்த டீம்ல அந்த ஒன்னஸ் இல்ல, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி விளாட மாட்டாங்க. கிளாப் இருக்கும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ஒத்துமையா இருந்தாங்க, அந்த ஹார்மோனி இருந்துச்சு. அவங்க பாசிங்ல தெரியும், வின் பேக் 2 பேரும் ஆக்டிவா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த இடம் அப்படி இல்லை, நல்லா விளாடுறானுங்க. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தோம்னா பிரிக்க விட்டான், அதே டீம் தான் இருந்துச்சு, கொண்டு போனா அவனோட டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, கிளாப்போட இது கொஞ்சம் யூஸ் பண்ணா, அப்ப கரெக்டா இருந்துச்சு. ஆனா இந்த சீசன் வரும்போது அவன் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டான். அவனே வந்து திருக்கு பிடிச்ச மாதிரி மீடியா என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டா நான் ஷார்ட்டை தான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு கிளாப் லெவலுக்கு அவன் வரல. இன்னொன்னு ஸ்லாட்டு சீசன் ஸ்டார்டிங்லேயே அவன் பிளேயர்ஸ் கூற ஆரம்பிச்சிட்டான் மீடியாவில். நீ பூடுறது கதை இல்லை, ஆனா நீ செவத்துக்குள்ள புரிஞ்சுக்கோ, மீடியால வந்து பூரக்கூடாது. பிளேயர்ஸோட என்ன சொல்றது, அவனுங்களோட அந்த ஒரு ஃபீலிங்கு, அப்புறம் அவனுங்களுக்கு இருக்கிற அந்த கரேஜ் எல்லாம் குறையும். ஸோ ஸ்லாட் வந்து கரெக்டா டீல் பண்ணிடுது. என்ன கேட்டா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கேவ்ஸ், அவனுங்க அதை அழகா ஹேண்டில் பண்ணி. ஓகே. ஆனா அதே தவிர தோத்துட்டா என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, லாங் பால்ல விளையாடுறாங்க, விளையாடுறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா எடுத்துட்டு வர்றது எனக்கு சரியா தோணல. நீ ஓபனர் சந்திக்கும் போது நீ என்ன பிளான் வச்சிருக்கன்னு தான் முக்கியம். எலிட்டான மேனேஜர் இதெல்லாம் கொண்டு வர. லிவர்பூல் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சொல்றேன், இந்த மொட்டையை நம்பாதீங்க. நாங்க ஒரு மொட்டையை நம்பி என்ன ஆகணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த மொட்டை வந்து சாலானால மட்டும் தான் லீக் அடிச்சான். அவன் பெரிய பருப்பு ஒருத்தர் வருவாரு, காமேஷினே பருப்பு, அவரு சொல்லுவாரு இந்த ஸ்லாட் வந்து ஜீனியஸா. எம்யூ லிவர்பூல் வந்து எமோரிமோ தான் எடுத்தானுங்களா, அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு ஸ்லாட்டுக்கு போயிட்டானுங்களா. ஏன்னா ஸ்லாட்டுமே ஒரு ஜீனியஸ் கிடைக்காதா? வச்சுக்கோ, இப்படி இருக்கும் ரமேஷ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 6 கேம் வரிசையா தோத்துக்கிட்டு வெக்கமா இல்ல. இப்ப ஸ்லாட் வந்து ஒரு மீடியால வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஓப்பனரை சந்திக்கும் போது தோத்துட்ட பிறகு என்ன சொல்றாருன்னா, லாங் பால் விளாடுறாங்க, செட் பீஸ் விளாடுறாங்கன்னு. இந்த வே இல்லையா உன்னோட ஆன்சரே? அதுவே இல்லையா? நீ என்ன இம்ப்ரூவ் பண்ணன்னு தானே பாக்கணும். அடுத்த கேம்ல அவங்க இப்படி விளாண்டாங்க, நாங்க இப்படி தோத்துட்டோம் அப்படின்னு சொல்றது அது சிட்டியோட போன ஃபர்ஸ்ட் 11 இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் 11 சேம் இல்லையா? ஆனா அவங்க ஜெயிச்சானுங்களா? நம்மளோட ஃபர்ஸ்ட் 11 அவங்க ஃபர்ஸ்ட் 11 சேம் இல்ல. நாங்க யங்ஸ்டர்ஸா போட்டோம், நாங்க தோத்துட்டோம்ன்றான். என்ன இது? அப்ப எதுக்கு போன வருஷம் EFL கப் ஃபைனலுக்கு ஃபர்ஸ்ட் டீம் இறக்கி விட்டான்? சின்ன டீமுக்கு போட்டு தோத்துருக்க வேண்டியதானே? லிவர்பூல் ஃபேன்ஸ் ரொம்ப பேசிட்டீங்க, எல்லாம் ஆட்டமா ஆடிட்டீங்க. கிளாப் இதுக்கப்புறம் கிளாப்பே வந்து காப்பாத்துவாதான், சீக்கிரம் அவன் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம் அவங்க கதி என்ன இருக்குன்னு. ஏன்னா அடுத்த கேம்ல தெரிஞ்சிடும். அடுத்த கேம் யார் கூட விளையாடுறாங்கன்னு தெரியல. தோத்துறேன், போன கேம்ல தோத்துட்டாங்க, இந்த கேமே ஜெயிச்சிட்டாங்க எவர்டன் கூட 3-0. எப்படி பாக்குற? அவங்க இன்னும் டாப் 3ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? இன்னைக்கு EFL பத்தி நம்ம PL பத்தி பேசுவோம்.
EFL அது அடுத்தது எப்படி நினைக்கிற? இன்னும் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா மறுபடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானுங்க, நல்ல பிளேஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, யூரோப்பா லீக் அடிச்சிருக்கானுங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் செய்யறதுனால சந்தேகம். இந்த வாரத்தோட மெயினான டீமை பார்த்துட்டு வேற ஏதாவது டீம் விட்டுட்டுமா? இல்ல பெரிய டீம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. பெரிய டீம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கேம் வீக் 10ல் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். And see you again. Bye bye. Bye bye.